இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ். போலாமா சர்ப்ரைஸ் பாக்குறதுக்கு? சூப்பர் ஸ்வீட் எடு கொண்டாடு. 5 ரூபாய் இது. 5 ரூபாவா? 10 ரூபாய். அம்மா எவ்வளவு தெரிஞ்சு வச்சுருங்க. உங்க முகத்துல எப்பவுமே சிரிப்பு மட்டும்தான் இருக்கணும். நல்லா படிக்கணும் நீங்க, சரியா? அப்படியா? சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் அம்மாக்கு தான் ஊட்டுறது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து ஈரோடு கொல்லம்பாளையத்தில் வந்து அம்மன் கோயில், அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படி பிரேமா அவங்க இதில் இருந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. வீல் சேரு, அவங்களுக்கு மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம உறவுகள் வந்து அனைவரும் வந்து அதுக்கு வந்து உதவி வழங்கியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணது வந்து ரமேஷ்னு சொல்லிட்டு லகாவூரில் இருக்கார். அவருடைய ரெஃபரன்ஸ் மூலிமா நம்ம வந்து இவங்களை வந்து அப்ரோச் பார்த்து எல்லாமே வந்து செயல்பட்டு இப்போ நம்ம வந்து அவங்களுக்கெல்லாம் பொருள் வாங்கியிருக்கோம். அதேமாதிரி இந்த வீல் சேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஆவடியில் வந்து கிரைம் எஸ்ஐ இருக்கக்கூடிய ரவி அவர்கள் வந்து இந்த சேர் வந்து அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. உதவுகள் வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் நன்றி, வணக்கம். வணக்கங்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ வந்து எங்ககிட்ட வந்து உறவுகள் வந்து உதவி கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கோம். சேரு மற்றபடி பொருளாக வாங்கி கொடுத்துருக்கோம். உங்கள் மனநிலை இப்போ எப்படி இருக்குது? உண்மையாலுமே நான் வந்து இந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்ததே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்கள் பாப்பா 2 பேரும் சொன்னாங்க, இது வரைக்கும் கடையில் இது வரைக்கும் இவ்வளோ பொருளை பார்த்ததே இல்லைம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குதும்மா அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாங்கள் உண்மையாலுமே எங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் உண்மையாலுமே தவிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் உதவி செஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ரொம்ப நன்றிங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்கள் பேர் என்ன? வைஷ்ணவி. எப்படி இருக்கு? நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எந்த பொருள் கடையில் இல்லாமல் இருந்தாங்க, இப்போ பொருள் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு. அம்மாவுக்கு எல்லாம் உதவி செய்றீங்களா? செய்வீங்க. அப்ப என்ன படிக்கிறீங்க? 8ஆவதுங்க. உங்க பேரு? வைஷ்ணவி. வைஷ்ணவியா? இது இவங்க தங்கச்சி கிட்ட கொடுத்த பாப்பா பேர் என்ன? சௌமியா. சௌமியாவா? எப்படி இருக்கு உங்க மனநிலை? இருக்கு முத இருந்தது கடை இருந்ததுக்கும் இப்ப வந்து எப்படி இருக்கு பாக்கும்போதெல்லாம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? நீங்க இது ஒரு நிரந்தர தீர்வு இல்ல. நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நிரந்தர தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு சரி, அம்மாவுக்கு சரி, பாட்டிக்கு சரி, எல்லாருக்குமே ஒரு நல்ல சூழ்நிலை வரணும்னா நீங்க நல்லா படிக்கணும்.